ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து 12th எக்ஸாம்ஸ் வந்து எழுதுனேன், என்னால் பாஸ் பண்ண முடியல, நான் ஃபெயில் ஆகிட்டாகும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போயே உடனடியே எக்ஸாம்ஸ் வந்து எழுதி பாஸ் பண்ணிவிட்டு காலேஜில் வந்து என்ன பண்ண முடியும், உங்களால் போய் சேர முடியும். ஸோ 11த்துக்கும் ப்ளஸ் வந்து 12த்துக்கு 11th மோஸ்ட்லி பாஸ் பண்ணியிருப்பீங்க, பாஸ் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்த ஸ்கூலில் தான் போயிட்டு அப்ளை பண்ணணும். நான் வந்து ஒரு டுடோரியல் சேர்ந்துருக்கேன் அல்லது டியூஷன் சென்டர் சேர்ந்துருக்கேன், அங்கேயே அப்ளை பண்ணிக்குவாங்கன்னா அங்கே அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ அங்கே போயிட்டு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அதே நான் வந்து ப்ரைவேட்டாக படித்து எழுதினேன், வந்து ஸ்கூலுக்கே போகல, ப்ரைவேட்டாக படித்து எழுதினேன், இருந்தாலும் என்னால் பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டும் நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக இப்போ வந்து எழுதிக்கலாம். நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த சென்டரில் போயிட்டு என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அதனால் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த ஸ்கூலோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள். ஸோ நமக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 30ஆம் தேதி இங்கிலீஷு, 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேக்ஸ், சுவாலஜி, காமர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதெல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜாகிரஃபி. 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. 7ஆம் தேதி ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு, எம்எல்ஏபிலிட்டி ஸ்கில். சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 12த்துக்கான ஷெடியூல். சரிங்களா? அதனால் இது வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த டைம் எழுதினாலும் ஒரு சில பேருக்கு டவுட் இருக்குது, நான் வந்து ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சு, 2 சப்ஜெக்ட் போயிடுச்சு, என்னால் உடனே காலேஜ் வந்து சேர முடியுமானா கண்டிப்பாக உங்களுக்கும் வாய்ப்பு தருவாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து அரியர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் திருப்பி என்ன பண்ணிக்கலாம், எழுதி பாஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் 11த்துலேயும் அரியராக இருந்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே டைம் எழுதிக்கலாம். சரிங்களா? அதனால் 11த்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, தமிழ் எக்ஸாம். 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 13ஆம் தேதி ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு. அதுக்கடுத்து 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு, எத்திக்ஸு, இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதெல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து 15ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேக்ஸ், சுவாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் ஒன்ஸ் அகைன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மார்க்ஸ் வந்து கம்மியாக எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம வந்து இப்போ வந்து எழுத முடியாது, இப்போ காலேஜ்லாம் சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.